பயங்கரவாதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகும். இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இந்தியாவும் அங்கோலாவும் உறுதி பூண்டுள்ளன. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி கூறினார். கர்நாடகாவின் வீட்டு வசதி மற்றும் சிறுபான்மையின அமைச்சராக இருக்கும் ஜமீர் அகமது கான் தான் தற்கொலைப்படையாக பாகிஸ்தானுக்கு சென்று பயங்கரவாதிகளை தாக்குவேன் என ஆவேசமாக கூறியுள்ளார். நாங்கள் இந்தியர்கள், இந்துஸ்தானிகள், எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாகிஸ்தான் எப்போதும் இந்தியாவின் எதிரியாக இருந்து வருகிறது. அவர்களுக்கு எதிராக போருக்கு செல்ல வேண்டியிருந்தால் நான் போராட தயாராக இருக்கிறேன் என கூறியுள்ளார். பஹல்காம் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் அனைத்து வகையான தபால் மற்றும் பார்சல் சேவையை இந்தியா நிறுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு நேரடி மற்றும் மறைமுக ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் இந்திய துறைமுகங்களை பாகிஸ்தான் கப்பல்கள் பயன்படுத்தவும் தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாகிஸ்தான் வழியாக வரும் பொருட்களுக்கும் தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய அரசை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. குறிப்பாக 26 பேர் கொல்லப்பட்டு 10 நாட்களை கடந்தும் மத்திய அரசு செயலற்று இருப்பதாகவும், பஹல்காம் சம்பவத்திற்கு நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட்டதன் நோக்கம் என்ன என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் பாஜக காலூன்ற அனைத்து வித அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டது. பாஜக கூட்டணியை ஏற்காவிட்டால் கட்சிக்குள் பழனிசாமி தலைமைக்கு சிக்கல் வரும். அந்த பயத்தில்தான் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு விட்டார் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்போம் என உலக பத்திரிகை சுதந்திர தினத்தையொட்டி முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர்களை பார்த்து அஞ்சுகிறது மத்திய அரசு. பத்திரிகை அலுவலகங்களில் சோதனை, செய்தியாளர்களை சிறையில் அடைப்பது என பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் வெளியில் மட்டுமல்ல வீட்டிற்குள்ளும் பாதுகாப்பாக வாழ முடியாத கொடுஞ்சூழல் நிலவுவது வன்மையான கண்டனத்திற்குரியது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். படுகொலைகளை வகைபிரித்து பாகுபடுத்தி சட்டம் ஒழுங்கு சீரழிவை முதல்வர் ஸ்டாலின் நியாயப்படுத்துகிறார். நீங்கள் கூறிய எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இதுதானா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா முன்னிலையில் தமிழக பாரதிய ஜனதாவின் சிறப்பு மையக்குழு கூட்டம் சென்னையில் நடந்தது. நட்டா ஆலோசனைப்படி 2026 சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என உறுதியேற்போம் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரம் இல்லாத பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பாடங்களை நடத்தவும், இதற்காக தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து புதிய பட்டப்படிப்பான இமர்சிவ் தொழில்நுட்ப பிரிவில் நடந்த மாணவர் சேர்க்கை மற்றும் கட்டண கொள்ளை ஆகியவை குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான தனது நிலைப்பாட்டை திருமாவளவன் கூற வேண்டும். கண்மூடித்தனமாக பேசக்கூடாது என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கூறினார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என விஜய் உறுதியாக இருந்தால் பாஜக கூட்டணிக்கு வரலாம். அவரை நாங்கள் வரவேற்கிறோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என ஒத்த சிந்தனையில் உள்ள அனைவரும் தாராளமாக என்டிஏ கூட்டணிக்கு வரலாம் என்றும் தெரிவித்தார். தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் பொறுப்பில் இருந்து தன்னை விடுவிக்குமாறும், இல்லை என்றால் கட்சியில் இருந்து தானே விலகிக் கொள்வதாக அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி வலியுறுத்தி அது தொடர்பான கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு அனுப்பியுள்ளார். தேமுதிகவிலிருந்து விலக மாட்டேன் என முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி வீடியோ வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார். தேமுதிகவில் இருந்து நான் விலகப் போவதாக தவறான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. இறுதி மூச்சு வரை தேமுதிக தொண்டனாகவே இருப்பேன் என்றார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மருத்துவமனை முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்தது. தீ விபத்தால் ஏற்பட்ட புகை மூட்டத்தில் மூச்சு திணறி 4 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டனர். கோவை மாநகர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தவேக நிர்வாகி வைஷ்ணவி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் 3 மாதங்களாக மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல்? ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு என வசம்பு வார்த்தைகளால் நசுக்கப்படுகிறேன் என கூறியுள்ளார். கோவாவில் உள்ள ஸ்ரீகாவோவில் லைராய் தேவி கோயில் திருவிழாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 6 பேர் இறந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவா முதல்வர் பிரமோத் வடக்கு கோவா மாவட்ட மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார்.
சிந்து நதியின் நீரை இந்தியாவிற்கு திருப்பி விடுவதற்காக கட்டப்படும் எந்தவொரு கட்டமைப்புகளும் அழிக்கப்படும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானின் பங்கான தண்ணீரை இந்தியா திருப்பிவிட முயற்சிப்பது அவர்களின் நாட்டின் மீதான தாக்குதலாக கருதப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதியை காணவில்லை. ஒரே ஒரு வழக்கு போட்டதும் ஓடி ஒளிந்து கொண்டார். மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யவும் வரவில்லை என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கும் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். இதற்கே வராத உதயநிதி தமிழகத்தை வழிநடத்தப் போகிறாரா என்றும் கேள்வி எழுப்பினார். மதுரை தெப்பக்குளம் குற்றப்பிரிவு 8 கதிரவன் மார்க்ஸுக்கு நேற்று முன்தினம் மதியம் மீனாட்சி அம்மன் கோயில் பகுதியில் சித்திரை திருவிழா பாதுகாப்பு பணி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொடைக்கானல் செல்ல மதுரை வந்த தாவைக்க தலைவர் விஜயை பார்ப்பதற்காக பணி நேரத்தில் பர்மிஷன் கேட்டு சென்றார். விஜய்க்கு மாலையிட்டார். இதுகுறித்த வீடியோ வெளியானதால் கதிரவன் மார்க்ஸ் நேற்று மாலை சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. வரும் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. 6ஆம் தேதி கோவை, நீலகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலீசார் தங்களின் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை குடும்பத்தினருடன் கொண்டாட விடுமுறை அளிக்க வேண்டும் என மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் மாநகர கமிஷனர்களுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். தமிழக காவல்துறை சார்பாக போலீசாரின் பிறந்தநாள், திருமண நாளுக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து வாக்கி டாக்கி வாயிலாக வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்றும் டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவுறுத்தியுள்ளார். ஒடிசாவிலிருந்து கடத்தி வந்து சென்னை வேளச்சேரியில் விற்பனை செய்ய முயன்ற 8 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வடமாநில நபர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று 4000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று அதிகாலை முதல் 6000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மெயின் அருவி, சினிஃபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சென்னை மாநகராட்சியில் ஏற்கனவே 5 நாய் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளன. இந்நிலையில் 10 புதிய கால்நடை மருத்துவமனைகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய 500 மருத்துவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோயிலுக்கு செல்லும் வந்தே பாரத் ரயில் 3 மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டது. காலை 5 மணிக்கு புறப்பட வேண்டிய வண்டி 8 மணிக்கு புறப்பட்டது. நீட் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேர்வர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சரியான நேரத்திற்கு வர வேண்டும், எளிமையான வசதியான ஆடைகளை அணிய வேண்டும், ஆபரணங்களை தவிர்க்க வேண்டும், மெல்லிய காலணிகள், அனுமதிச் சீட்டு நகல் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. நாகையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதலை அரங்கேற்றியுள்ளனர். அக்கரைப்பேட்டை, செருதூர், வெள்ளப்பள்ளம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கத்திரிவெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் தமிழகத்தில் நாளை தொடங்குவதால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கோடை மழையும் பெய்து வருகிறது. கோடை வெயிலிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் பலர் தங்களது குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் செல்லத் தொடங்கியுள்ளனர். இதனை பயன்படுத்தி ஆம்னி பஸ்களில் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற திடீர் கட்டண உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த மணலி சின்ன மாத்தூரில் உள்ள குப்பை எரிக்கும் ஆலையில் குப்பைகளை எரிக்கும் போது வெளியேறும் புகையால் அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் அனுமதி இல்லாமல் ஆலை செயல்படுகிறதா என்றும் நேரில் சென்று ஆய்வு செய்யவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேற்று நடந்த அதிமுக செயற்குழுவில் ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகளை இணைத்து மெகா கூட்டணி அமைக்க வியூகம் வகுத்த பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நீட் தேர்வு விவகாரத்தில் மக்களிடம் முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுகவின் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் திமுக திகழும். திமுகவை எதிர்க்க பாஜகவுடனான கூட்டணி முக்கியம் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நெல்லை இருட்டுக்கடைக்கு உறவுமுறை அடிப்படையில் பிரேம் ஆனந்த் சிங் உரிமை கோருகிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உண்மையில்லை. இருட்டுக்கடையை நிர்வகிக்கும் கிருஷ்ணசிங்குக்கும் அவரது அண்ணன் பேரனான பிரேம் ஆனந்த் சிங்குக்கும் தொடர்பு இல்லை என தற்போதைய உரிமையாளர் கவிதா சிங்கின் சகோதரர் நயன் சிங் கூறியுள்ளார். ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தோர், போப் பிரான்சிஸ் ஆகியோருக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது.
ஈரோடு முதியோர்கள் கொலை செய்யப்பட்டு திருட்டு எதிரொலியாக காஞ்சிபுரத்தில் உள்ள ஷெரின் கேத்ராவில் புதிதாக அமைக்கப்பட்ட தானியங்கி நுழைவாயில் கேட் மற்றும் பூம்பேரியர் கேட் ஆகியவற்றை போலீஸ் எஸ்பி சண்முகம் துவக்கி வைத்தார். புட்லூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் பூசாரி பக்தர்களை கோவிலுக்குள் அனுமதிக்காமல் தரக்குறைவாக பேசிய வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை காட்டாங்குளத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இன்று சென்னை வந்தடைந்தார். அப்போது அக்கட்சியின் மாநில மையக்குழு கூட்டம் ஜே.பி. நட்டா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகள் குறித்தும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்றது. கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் மாநகர ஊர்காவல் படைக்கு ஆள் சேர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் 43 ஆண்கள் 10 பெண்கள் என மொத்தம் 53 பேர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். முகாமில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, உயரம் மற்றும் எடை அளவீடு ஆகியன மேற்கொள்ளப்பட்டன. தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் மாநகர காவல்துறையினருடன் இணைந்து பொதுமக்களின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி தரங்கம்பட்டி சாலையில் இயங்கி வரும் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் உபகரணங்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். பைப், மோட்டார், ஒயர்கள் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் சேதமானது. விபத்து குறித்து சிந்தாமணிப்பட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர். அமைச்சர்கள் சென்னையில் இருப்பதை விட இனி மாவட்டங்களில் நேரத்தை செலவிட வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். வேட்பாளர்கள் யார் என்பதை தலைமை முடிவு செய்யும். வெற்றி பெறுபவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவர். அவரது வெற்றிக்கு உழைக்க வேண்டியது உங்கள் கடமை என்றும் சொன்னார். பாரதிய ஜனதாவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எல்லா காலகட்டங்களிலும் இதுபோன்ற சோதனைகளை எதிர்கொண்ட இயக்கம் திமுக. அரசியல் ரீதியாக நம்மை வெல்ல முடியாதவர்கள் மிரட்டல்கள் மூலம் அசிங்கப்படுத்த நினைப்பர் என கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன பேரணி நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, திராவிட முன்னேற்றக் கழகம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமான கட்சியினர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். மழையை பொருட்படுத்தாமல் கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாகிஸ்தான் குடியேற்றப்பட்ட கப்பல்கள் இந்திய துறைமுகங்களுக்குள் வர மத்திய அரசு தடை விதித்துள்ளது. அதேபோல் இந்திய குடியேற்றப்பட்ட கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்ல தடை என்று மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் சோமனூரில் வனத்திலிருந்து வெளியேறிய புள்ளி மானை நாய்கள் துரத்தியதால் வழி தவறி அங்குள்ள நகைக்கடைக்குள் புகுந்தது. நகைக்கடை ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அச்சத்தில் இருந்த மானை கடை ஊழியர்கள் விரட்டினர். கடையிலிருந்து வெளியேறிய மான் சாலையில் ஓடியது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா, தர்மபுர ஆதீனம் ஆன்மீக மட்டுமின்றி சமூக சேவையிலும் ஈடுபட்டு வருவதாக அவரை பாராட்டி பேசினார். மேலும் சைவ சித்தாந்தம் என்பது மதம் சார்ந்தது அல்ல, அது ஆன்மா சார்ந்தது என்றும் சைவ சித்தாந்தத்திற்கு தமிழகம்தான் சிறந்த மண் என்றும் நட்டா குறிப்பிட்டார். அனல் காற்றுடன் கோடை வெயில் கொளுத்துவதால் உப்பு உற்பத்தி அமோகமாக நடக்கிறது. 100 கிலோ உப்பு மூட்டையின் விலை 450 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் விலையேற்றத்தால் உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சம்பள பாக்கி மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென பால் கேன்களை காந்தி சிலை அருகே வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசியது. இதன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சூறைக்காற்றால் முறிந்து விழுந்து சேதமடைந்தது. தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரி விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டம் நடந்தது. இதில் கலந்து கொண்ட அங்கன்வாடி பணியாளர்கள் 1 மாத கோடை விடுமுறையை விட வேண்டும் என வலியுறுத்தினர்.
புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் ஆபரேஷன் திரிசூல் திட்டம் துவங்கப்பட்டது. அதன்படி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள ரவுடிகள் வீடுகளில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல காரைக்கால் பகுதியில் உள்ள ரவுடிகள் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனையின் போது 20க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 19வது வார்டு முருகானந்தபுரம் பகுதி காட்டன்மில் ரோட்டில் புதிதாக சாக்கடை கால்வாய் கட்டும் பணி நடந்து வருகிறது. இந்த பகுதியில் நேற்று சுமார் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு சாக்கடை கால்வாய் பெயர்ந்து விழுந்துள்ளது. இதை பார்த்த பகுதியினர் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் தரமின்றியும் சரியான திட்டமிடல் இன்றியும் கால்வாய் கட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். அதிகாரிகள் பணிகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் வேங்கைப்பட்டி கிராமத்தில் உள்ள வெட்டு கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடந்தது. ஏராளமான கிராம மக்கள் கண்மாயில் துள்ளி குதித்த மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். விரால், கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் குளம்கரை காத்த கூத்த ஐயனார் கோவில் புரபி எடுப்பு விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடந்தது. இரு பிரிவுகளாக நடந்த போட்டியில் 17 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திரளான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று போட்டியை உற்சாகமாக கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கருக்காம்பட்டியைச் சேர்ந்தவர் கணேசன், வயது 42. பூக்கொடை வைத்துள்ள இவர் 80 வயதான தாய் பழனியம்மாளுடன் வசித்து வந்தார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட பழனியம்மாள் வீட்டில் அடிக்கடி கூச்சல் போட்டுக்கொண்டே இருந்துள்ளார். குடிபோதையில் வீட்டுக்கு வந்த கணேசன் தாயாரின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்தார். போலீசார் கணேசனை கைது செய்து விசாரிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் வெள்ளை பூலாம்பட்டி பகுதியில் கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகளை விரைந்து முடிக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியைச் சேர்ந்தவர் பிச்சைமணி, வயது 22. அதே பகுதியைச் சேர்ந்த தமயந்திரன் என்பவரிடம் புகைப்பிடிப்பதற்காக தீப்பெட்டி கேட்டார். ஆத்திரமடைந்த தமயந்திரன் குடிபோதையில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பிச்சைமணியை அரிவாளால் வெட்டினார். படுகாயமடைந்தவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். தப்பி ஓடிய பிச்சைமணி, தங்க பிரபாகரன், ராமகிருஷ்ணன் உட்பட 4 பேரை போலீசார் தேடுகின்றனர். தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருத்தணி ஒன்றியம் வீரகநல்லூர் ஊராட்சியில் கணினி பட்டா வழங்க 75,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கன்னியாகுமரி மங்களக்குன்று பகுதியைச் சேர்ந்தவர் சஜுராஜ் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். இங்கு பணியாற்றிய ஃபெமிலா என்ற பெண் நிதி நிறுவனத்தில் இருந்த 72 சவரன் நகைகளை திருடினார். தனது ஆண் நண்பர் விஜினுடன் அந்த நகைகளை வேறு இடத்தில் அடகு வைத்து 37,18,000 ரூபாய் வாங்கினார். கருங்கல் போலீசார் காரைக்காலில் பதுங்கியிருந்த ஃபெமிலா மற்றும் விஜின் ஆகியோரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் சிறுமுகை மற்றும் பெத்திக்கோட்டை, லிங்காபுரம், அம்மன்புதூர், செட்டேபாளையம், கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் அறுவடைக்காக காத்திருந்த 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சாய்ந்தன. சேதமடைந்த வாழை மரங்களை மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ AK செல்வராஜ் நேரில் ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். சேலம் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் எரிந்த நிலையில் மூதாட்டி ஒருவர் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பினர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. தீ விபத்தால் மூச்சு திணறி 75% தீக்காயங்களுடன் சில நிமிடங்களில் இறந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த வைரமுத்து என்பவர் டைலர் வேலை பார்த்து வருகிறார். இவர் துணி தைத்துக் கொண்டிருந்த போது டைலரிங் மிஷினிலிருந்து மின்சாரம் பாய்ந்துள்ளது. மயங்கி விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து விசாரிக்கப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஊஞ்சவம்பட்டி நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகளுக்கு பயிற்சி கூட்டம் நடத்துவதாக கூறி ஜெப கூட்டத்தில் மதமாற்றம் செய்ய முயற்சி நடந்ததாக கூறப்படுகிறது. ஜெப கூட்டத்தை நடத்திய செல்வராஜ் மற்றும் செவிலியர் பவானி ஆகியோரை போலீசார் கைது செய்ய வலியுறுத்தி இந்து அமைப்பினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஜெப கூட்டத்தை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு என்ற செய்தியில் உண்மை இல்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஈரோடு அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவம் எதிரொலியாக பெருந்துறை பகுதியில் உள்ள தனி வீடுகள், தனியாக வசித்து வரும் வயதானவர்கள் வீடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் 43 கேள்விகளுடன் கணக்கெடுக்கும் பணியை காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர். CCTV கேமராக்கள் அமைக்கவும், நாய்கள் வளர்க்கவும்,
இரவு நேரங்களில் வீட்டிற்கு யாரேனும் வந்தால் உடனடியாக கதவை திறக்க வேண்டாம் என்றும் போலீசார் அறிவுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா அல்லது மர்ம நபர்கள் நடமாட்டம் இருக்கிறதா என மலைப்பகுதி முழுவதும் ட்ரோன் மூலம் மதுவிலக்கு போலீசார் ஆய்வு செய்தனர். கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. கனமழை காரணமாக அந்த பகுதியில் உள்ள ஒரு மரம் முறிந்து சாலையில் விழுந்தது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க படக்குழுவினர் உடனடியாக மரத்தை அகற்றினர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியாக்களில் பரவி வருகிறது. வேலூர் அருகே உள்ள தங்கக் கோயிலில் மத்திய அமைச்சர் நட்டா சாமி தரிசனம் செய்தார். அவரை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன், புதிய நீதிக் கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம் உள்பட பல்வேறு தலைவர்கள் வரவேற்றனர். கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தங்கக் கோயிலில் சாமி தரிசனம் செய்த நட்டா நாராயணி பீடத்தின் பீடாதிபதி சக்தியம்மாவை சந்தித்து ஆசி பெற்றார். நாராயணி அம்மனையும் வழிபட்டார். இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயணி ஒருவர் தனது சூட்கேஸில் தடை செய்யப்பட்ட 26 அரிய வகை பச்சை பாம்புகளை கொண்டு வந்தார். அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியிடம் விசாரிக்கின்றனர். உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயிலின் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் முதல் நாளில் முதல்வர் புஷ்கர் சிங் தமி உட்பட 12,000 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்த ஆண்டு கேதார்நாத்தில் மந்தாகினி மற்றும் சரஸ்வதி நதிகள் இணையும் பகுதியில் ஆரத்தி நிகழ்ச்சி நடத்தவும் கோயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. பஞ்சாப், ஹிமாச்சல், உத்தராகண்ட், டெல்லி ஆகிய மாநிலங்களில் உள்ள மருந்து நிறுவனங்களில் அமிர்தசரஸ் என்சிபியினர் சமீபத்தில் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த 4 மாநிலங்களில் நடத்திய தொடர் சோதனையில் 547 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவுடனான போருக்கு பாகிஸ்தானில் மக்கள் மட்டுமல்ல ராணுவத்துக்குள்ளே பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதன் விளைவாக ராணுவத்திற்குள் கிளர்ச்சி ஏற்பட்டு 5000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பதவியில் இருந்து விலகுவதாக கடிதம் கொடுத்துள்ளனர். பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கும் பட்சத்தில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை ஆக்கிரமிக்க வேண்டுமென ஓய்வு பெற்ற வங்கதேச ராணுவ அதிகாரி ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். வங்கதேசம், பாகிஸ்தான் இணைந்த ஒரு ராணுவ கூட்டணிக்காக சீனாவுடன் பேச்சு நடத்த வேண்டுமென சர்ச்சை கருத்துக்களை அள்ளி வீசியுள்ளார். பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தான் கலந்து கொள்ள உள்ள ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ரத்து செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆசிய கோப்பை போன்றே இந்தியா, வங்கதேசம் இடையேயான தொடரும் தள்ளி வைக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த போப் யாராக இருக்கும் என கேட்கப்பட்ட கேள்விக்கு நானே போப்பாக இருக்க விரும்புகிறேன் என ஏற்கனவே தெரிவித்திருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்போது தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் போப் ஆண்டவர் போல் புகைப்படம் பதிவிட்டுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக வீடியோ காலிங் சேவையை வழங்கி வந்த ஸ்கைப் தளத்தின் பயன்பாட்டை மே 5ஆம் தேதி முதல் நிறுத்துவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. டீம்ஸ் தளத்தில் கவனம் செலுத்தவும் மக்களின் எளிய பயன்பாட்டிற்காக தங்கள் சேவைகளை மாற்றவும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக விளக்கமளித்துள்ளது. 2024 நடந்த நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 14 மாணவர்களின் சேர்க்கையை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை எடுத்துள்ளது. முறைகேட்டில் ஈடுபட்ட 42 தேர்வர்களுக்கு 3 ஆண்டுகள் தடை விதித்தும் மருத்துவ மாணவர்கள் 26 பேரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்யவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் 215 மாணவர்கள் மீது விசாரணை நடைபெற்று வருவதாக சிபிஐ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலில் கடந்த 23ஆம் தேதி முதல் 18 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகிற மே 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இசையஞ்சலி பெரிய கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நாட்டிய அஞ்சலியை ஏராளமான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அம்மாநில முதல்வர் பஜன்லால் சர்மாவின் அதிரடி உத்தரவின் பேரில் போலீசார் இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். அமெரிக்காவில் உள்ள எல்லோஸ்டான் தேசிய பூங்காவிற்கு செல்லும் நெடுஞ்சாலையில் லாரியும் சுற்றுலா வேனும் மோதிக்கொண்டதில் இத்தாலியைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 7 பேர் இறந்தனர். 8 பேர் காயமடைந்தனர். லாரி மற்றும் வேன் மோதிய விபத்தில் 2 வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தது. விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். ஆஸ்திரேலிய பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள அல்பானிஸுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த உறுதியான தீர்ப்பு உங்கள் தலைமையின் மீது ஆஸ்திரேலிய மக்கள் வைத்திருக்கும் நீடித்த நம்பிக்கையை காட்டுகிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா இடையேயான கூட்டாண்மையை மேலும் ஆழப்படுத்த இணைந்து பணியாற்றுவதை நான் எதிர்நோக்குகிறேன் என மோடி கூறியுள்ளார்.
டெல்லியில் இன்று நடைபெற்ற NCERT கவுன்சில் கூட்டத்தில் PM ஸ்ரீ திட்டம் மற்றும் மும்மொழி கொள்கைக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மும்மொழி கொள்கை என்ற பெயரில் சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தியை திணிப்பதற்கு மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியது. அதேபோல் NCERT புத்தகங்களில் ஹிந்தி பெயர்களை திணிப்பதாக கேரள அரசும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. காஞ்சி சங்கரமடத்தின் இளைய மடாதிபதி பொறுப்பேற்புக்கு காஞ்சி காமாட்சி சங்கரமட வரவேற்பு குழு சார்பில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பம்பை உடுக்கை சிலம்பாட்டம் கூடிய ஊர்வலம் நடைபெற்றது. ஆராதனை ஊர்வலம் குமரக்கோட்ட முருகர் கோயிலிலிருந்து புறப்பட்டது. தமிழகம் முழுவதிலும் மின்வெட்டு பிரச்சினை ஏதும் இல்லை என தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் J. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இன்னும் 10 நாட்களில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தி துவங்கிவிடும் என்பதால் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவதும் தேவைப்படாது என்றும் கூறினார். இந்தியாவை சீண்டும் வகையில் பாகிஸ்தான் பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை செய்து பதற்றத்தை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை சோதனை தொடர்பான வீடியோக்களை அந்த நாட்டின் மீடியாக்கள் வெளியிட்டு வருகின்றன. பாகிஸ்தான் செய்து வரும் எல்லா செயல்களுக்கும் சேர்த்தே இந்தியாவின் பதிலடி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திராவின் பகராப்பேட்டை சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த முட்டைக்கோஸ் ஏற்றி வந்த மினி லாரி போலீசாரை கண்டதும் தூரமாக நின்றது. லாரியில் இருந்தவர்கள் தப்பி ஓடினர். போலீசார் லாரியை சோதனை செய்தபோது முட்டைக்கோசுக்கு அடியில் செம்மர கட்டைகள் இருந்தது தெரியவந்தது. 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 84 செம்மரங்கள் லாரியுடன் போலீசார் பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடியவர்களை தேடுகின்றனர். நீட் தேர்வில் முறைகேடு செய்தால் 3 ஆண்டு தடை விதிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்வின் போதோ அல்லது தேர்வுக்கு முன்போ பின்போ முறைகேடு செய்தது தெரியவந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. பஹல்காம் தாக்குதலுடன் தொடர்புடைய 6 பேர் விமானத்தில் இலங்கைக்கு தப்ப முயன்றதாக இலங்கை ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக சந்தேகத்தின் அடிப்படையில் சென்னையிலிருந்து இலங்கைக்கு சென்ற விமானத்தில் இலங்கை சேவை நிறுவன அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர். இலங்கையில் உள்ள பண்டாரநாயக்க விமான நிலையத்திலும் சோதனை நடத்தப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பிரதமர் அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. மொத்தம் உள்ள 151 இடங்களில் அல்பானிஸின் கட்சி 78 இடங்களை பிடித்தது. எதிர்க்கட்சியான லிபரல் கட்சிக்கு 30 மட்டுமே கிடைத்தது. மீதமுள்ள இடங்களில் வேறு கட்சிகள் வெற்றி பெற்றன. ஆஸ்திரேலிய பார்லிமெண்ட் தேர்தலில் பிரதமர் அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. தேர்தல் வெற்றி குறித்து பேசிய அல்பானிஸ், இது என்னுடைய வாழ்க்கையில் பெருமை மிக்க சிறந்த தருணம் என்றார். மீண்டும் பிரதமராகும் அல்பானிஸுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகும் நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிப்பார் என அவரது மனைவி லதா பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். ஜெயிலர் 2 படத்திற்கு பின் ரஜினி ஓய்வெடுக்க உள்ளதாக தகவல்கள் பரவிய நிலையில் அவரது மனைவி தற்போது விளக்கமளித்துள்ளார். உலகளவில் பணக்கார நடிகர்களின் பட்டியலில் நடிகர் ஷாருக் கான் 876.5 மில்லியன் டாலர்கள் சொத்து மதிப்புடன் 4வது இடம் பிடித்துள்ளார். எஸ்கொயர் இதழ் வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் ஹாலிவுட் நடிகர் அர்னால்ட் முதலிடத்தில் உள்ளார். 2ஆம் இடத்தில் தி ராக் டுவைன் ஜான்சன், 3ஆம் இடத்தில் டாம் குரூஸும் ஷாருக் கான் 4ஆம் இடத்திலும் உள்ளனர். இந்தியாவில் ஷாருக் கான் மட்டுமே இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் பெரிய என்டர்டெய்னர். அவர் அரசியலுக்கு சென்றாலும் தொடர்ந்து படங்கள் நடிக்க வேண்டும் என கோவையில் நடிகர் சசிகுமார் கூறினார். மேலும் பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜர் கோயிலில் ராமானுஜரின் 1008வது அவதார உற்சவம் நடைபெறுகிறது. கடைசி நாளான இன்று கந்தப்புடி வசந்தம் வெகு விமர்சையாக நடந்தது. பக்தர்கள் ராமானுஜருக்கு கந்தப்புடி தூவி மகிழ்ந்தனர். இதனால் கோவில் வளாகம் முழுவதும் மஞ்சள் நிறமாக காட்சியளித்தது. விஜய் சேதுபதி நடித்துள்ள ட்ரெயின் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளில் இருக்கிறார் இயக்குநர் மிஷ்கின்.
இது தவிர படங்களிலும் நடித்து வரும் இவர் தற்போது மலையாளத்தில் துல்கர் சல்மான் நடிக்கும் ஐ எம் கேம் என்ற படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிக்க இணைந்துள்ளார். இது மலையாள படம் என்றாலும் தமிழ் உட்பட பல மொழிகளில் வெளிவர உள்ளது. மலையாளத்தில் மிஷ்கின் நடிக்கும் முதல் படம் இதுவாகும். வேதிகா, யோகி பாபு ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் கஜானா. சென்னையில் நடந்த இப்படவிழாவில் பேசிய இதன் தயாரிப்பாளர் ராஜா, யோகி பாபு பட ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு வர மறுக்கிறார். அதற்கு தனியாக 7 லட்சம் கேட்கிறார். இது தவறு. அவர் நடிக்க லாயக்கற்றவர். இது மோசமான செயல் என கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது பற்றி யோகி பாபு தரப்போ, இந்த படம் பல ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு வருகிறது. யோகி பாபு பிஸியாக படங்களில் நடிக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஊரில் நடிக்கிறார். அவர் நிகழ்ச்சிக்கு வந்தால் படப்பிடிப்புக்கு பாதிப்பு வரும் என்றனர். நடிகை வேதிகா தமிழ், கன்னடம், தெலுங்கு படங்களில் நடிக்கிறார். மும்பையில் பிறந்து வளர்ந்தவர் என்றாலும் பழைய தமிழ் பாடல்கள் மீது ஆர்வமாக இருக்கிறார். தமிழ் நண்பர்களிடம் பல பழைய பாடல்களை பாடி அசத்துகிறார். இது பற்றி வேதிகா கூறுகையில், எனக்கு பழைய தமிழ் பாடல்கள் மீது தனி காதல் உண்டு. அதை ரசித்து கேட்டு பாடுகிறேன். இதைவிட எனக்கு பெருமை, நான் நடித்த காவிய தலைவன் படத்தில் என் அறிமுக காட்சியில் அருணகிரிநாதர் பாடிய ஏவினை வேல்விழி மாதரை பாடலுக்கு பரதநாட்டியம் ஆடி நடித்ததுதான். A.R. ரஹ்மான் இசையில் அந்த பாடலை வாணி ஜெயராம் பாடியிருந்தார். இன்றும் அந்த பாடலை முணுமுணுக்கிறேன் என்றார். தமிழில் அம்புலி, கதம் கதம் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் சனம் ஷெட்டி. தற்போது போதிய பட வாய்ப்புகள் இன்றி உள்ளார். இன்ஸ்டாவில் இவர் வெளியிட்ட வீடியோவில், ஜனநாயகன் படம்தான் விஜயின் கடைசி படம் என்பதால் அதில் நடிக்க ஒரு 6 மாதமாக அப்படத்தின் உதவி இயக்குநர் மூலமாக முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னை அலைய வைக்கிறார்கள். முடியாது என்று சொல்ல இத்தனை மாதமா? படத்தின் டைரக்டர் என்ன விண்வெளியிலா இருக்கிறார்? நானும் சினிமாவில் 15 ஆண்டுகளாக இருக்கிறேன். மார்க்கெட் இல்லாத நடிகைகளை அலைக்கழிக்கிறார்கள். இந்த பாரபட்சம் பிடிக்கவில்லை. விஜயின் கவனத்திற்கு கொண்டு வரவே இந்த வீடியோவை வெளியிட்டேன் என தெரிவித்துள்ளார். தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனா மும்பையில் வேவ்ஸ் 2025 மாநாட்டில் பேசியதாவது, புஷ்பா 2 போன்ற படங்கள் தெலுங்கு மாநிலங்களுக்கு வெளியே அதிக வசூலை குவித்தது. பெரிய திரையில் வெளிப்படும் மாயாஜாலத்தை அனுபவிப்பதற்காக புஷ்பா, KGF, பாகுபலி போன்ற படங்களை 100-ல் 90 பேர் பார்க்கிறார்கள். புஷ்பராஜ், ராக்கி பாய், பாகுபலி போன்ற இயல்புக்கு மீறிய ஹீரோக்களை பார்க்க மக்கள் விரும்புகிறார்கள். தனிப்பட்ட விதத்தில் நானும் அத்தகைய படங்களையும் ஹீரோக்களையும் பார்க்க விரும்புகிறேன் என்றார். சில ஆண்டுகளாக நடிகர் ஜீவா நடித்து வெளியான படங்கள் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகின்றன. தற்போது மலையாளத்தில் வெளியான பலிமி பட இயக்குநர் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார். தமிழில் உருவாகும் இது ஜீவாவின் 45வது படமாகும். இதில் தம்பி ராமையா, பிரார்த்தனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். படப்பூஜை நடந்துள்ளது. விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது. கத்திரி இல்லாத வெயில்தான் தமிழகத்தில் தொடரும். அதேபோல அடுத்த 24 மணி நேரத்தில் காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். நாளை கத்திரி வெயில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் பெய்து வரும் மழையானது கத்திரியை தலைகாட்ட விடாமல் செய்வதாகவும் தெரிவித்தார்.